வணக்கம் என் உடன்பிறவா உறவுகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. இந்த தனாமணி லாக்ஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இந்த சேனல்ல பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு தேவையானதாகவும், முக்கியமானதாகவும், நம்மளுடைய பொது வாழ்க்கைக்கு அது பயன்படுவதாகவும் இருக்கு. இந்த வீடியோக்கள பார்த்து அதை ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் உங்களுடைய சொந்த முடிவு தான். எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்போ நாம இந்த வீடியோவுல ஒரு முக்கியமான தகவல தான் பார்க்க போறோம். அது என்ன தகவல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய உடன்பிறவா உறவுகளே, சகோதர சகோதரிகளே, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க நாம அது எந்த மாதிரியான முக்கிய தகவல்னு பார்க்கலாம். நாம இப்போ எஸ்பிஓ போர்ட்டலை லாகின் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ எஸ்பிஓவில் நியூ டாஸ்க் ஒன்று டெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்டிங்கை ஆக்டிவாக இருக்கிற எஸ்பி மெம்பர்ஸ் எல்லாருமே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாராக இருந்தாலும், எந்த ஒரு கேட்டகரியில் இருந்தாலும் அவங்க இந்த டெஸ்டிங்கை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாம் எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும், ரீலாகின் பண்ண சொல்லி. அப்போது நீங்கள் மறுபடியும் ரீலாகின் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இங்கே சேவ் கொடுத்துருக்கிறதால எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லைன்னா உங்களுடைய ஐடியை நீங்கள் போட்டு உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் புதுசாக டைப் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பாருங்கள், மறுபடியும் கோ டு டேஷ்போர்டுன்னு இருக்குது. இதை தொடுங்க. இதை தொட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு வெல்கம்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது டேஷ்போர்டு இருக்குது. அதுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. எஸ்பிஓ டெஸ்டிங் இருக்குது. நாம் க்ளவுட் ஸ்டோரேஜ் பாருங்கள் 13.97 GB யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ நாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க் இருக்கு இல்லைங்களா, அதை தொடுங்க. தொட்டினீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இமேஜ் இருக்குது இல்லைங்களா. இந்த இமேஜை நம்ம முதல்ல டவுன்லோட் பண்ணணும். பிறகு இந்த இது இருக்கு இல்லைங்களா, டேக் இருக்கு இல்லைங்களா, இந்த டேகை நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணணும். ஸோ நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா எல்லாமே காப்பி ஆகிடும். ஓகேங்களா? இந்த காப்பின்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். இதை நீங்கள் வீடியோ போடுறவங்களா இருந்தால், அதாவது இன்ஃப்ளூயன்சராக இருந்தால், நீங்கள் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் உங்களுடைய இதே நேம் கொடுப்பீங்க இல்லைங்களா, டைட்டிலில் இந்த ஹேஷ்டேக் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பை மோடு இதுவும் வேண்டாம், லிங்க்கும் வேண்டாம், எதுக்கேட்ஸ் லிங்க்கும் வேண்டாம். இந்த இது மட்டும் நீங்கள் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போது மற்ற டாஸ்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, மைக்ரோ டாக்ஸ், அவங்க வந்து எப்படின்னா இதேமாரி சேவ் பண்ணி இந்த போஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி இதை அவங்க எதில் யூஸ் பண்ணுறாங்களோ, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, வேறு என்ன பேஜில் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆன்லைன் பேஜில் இந்த போஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த காப்பி பண்ணதை அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சொந்த வார்த்தைகள், அதாவது இந்த எஸ்பிஓ பற்றிய ஒரு நல்ல விதமான ஃபீட்பேக், ஓகேங்களா, குறைஞ்சபட்சமாக 5 வார்த்தைகள்லேருந்து ஒரு 5 வரிகள் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கடந்த 2018 மார்ச் 14 தொடங்கப்பட்ட இந்த எஸ்பிஓ ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க ஒரு இன்ஸ்டியூஷனாக தான் ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு மக்களுக்கு இவங்க ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக இவங்க வந்து பல தடங்கல்களை தாண்டி ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக இவங்க வெற்றி நடை போட்டு இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இணைந்த மக்கள் யாருமே இதுவரைக்கும் நஷ்டம் ஏற்படாமல் அவங்க கட்டிய பணத்தையும் அவங்களுக்கு திருப்பி தந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் தொடர்ந்து பயணிக்கிறவர்கள் பல ஆயிரங்களையும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இவங்க ரெஃபர் பண்ணுற பல வெப் ஹோல்டர்ஸும் சரி, அந்த எடுக்கேட்டில் இருந்தாலும் சரி, பை மோட் ஆப்ஷன்ஸ்லையும் சரி, இதிலெல்லாம் மக்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியான ஒரு சிறந்த ஒரு ஆன்லைனில் ஏர்னிங் பண்ணுற ஒரு சிறந்த தளமாக இந்த எஸ்பிஓ சிறப்பாக விளங்கிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இதில் பயணிக்கிறதுல மிகவும் சந்தோஷப்படுறோம். நம்பிக்கையோடும் நாங்கள் இதில் செயல்படுறோம்.
உண்மையாகவும் நாங்கள் இதில் செயல்பட்டுருக்கோம். ஆகையால் சிறந்த இந்த எஸ்பிஓவில் நாங்கள் பயணிக்கிறதுல நாங்கள் பெருமை அடைகிறோம். நாம் இப்போது இந்த எஸ்பிஓ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஹேஷ்டேக்கையும் இந்த மாதிரி காப்பி பண்ணி ஒரே இமேஜாக கொண்டுட்டு வந்து நாம் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஃப்ளூயன்சருக்கு. அதில் இதை பண்ணிவிட்டு இந்த டேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ப்ளஸ்ஸு இந்த பைமோடோட லிங்க்கு இக்வெஸ்ட்டோட எடுக்கெஸ்ட்டோட இந்த லிங்க்கையும் நாம் நம்மளுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைட்டிலில் நாம் ஒரு டைட்டில் கொடுப்போம் இல்லைங்களா அந்த வீடியோவுக்கு. அதில் இந்த எஸ்பிஓவோட ஹேஷ்டேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை காப்பி பண்ணி போடணும், இது மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நாம் கரெக்டாக செய்யும்போது நம்மளுக்கு இந்த வீடியோ டெஸ்டிங் வீடியோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் போய் பாருங்கள். சங்கர் சார் மிக தெளிவாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் லாகின் பேஜில் போனீங்கனாலும் உங்களுடைய லாகினில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் போய் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கு பதில் நீங்கள் இன்னும் ஈஸியானா சங்கர் சார் கொடுத்துருக்க நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்க அந்த வாய்ஸ் நோட்டை நீங்கள் தெளிவாக கேளுங்க. பொறுமையாக 1க்கு 2 தடவை கேளுங்க. ரொம்ப ஈஸியாகவும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கும் இருக்குது. இது தமிழ் லாங்குவேஜில் ரொம்ப கிளியராக இருக்குது. இதை முடிச்சுட்டு நீங்கள் இந்த டெஸ்டிங் கான்செப்டை நீங்கள் இமிடியேட்டாக சக்ஸஸ் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமாக. பொறுப்பு துறப்பு. இந்த சேனலில் வரும் வீடியோக்கள், ஆடியோக்கள் மற்றும் எழுத்துக்கள் யார் மனதையும் துன்புறுத்துவதற்காக அல்ல. மீறி இருந்தால் மன்னிக்கவும். இந்த சேனலில் வரும் ஆடியோக்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் ஏற்பதும் விட்டுவிடுவதும் உங்களின் சொந்த முடிவாகும். இதில் எந்த கட்டாயமும் இல்லை. இப்படிக்கு இந்த சேனலின் உரிமையாளர்.